மன்னார்குடி அருகே காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு இளைஞர் தப்பியோடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெறிபிடித்த இளைஞர் போலீசாரிடம் சிக்குவாரா? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி மணிகண்டன், ரேவதி. இவர்களது இரண்டாவது மகள் வசந்தபிரியா. இவர் மன்னார்குடியில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் எம்பில் படித்து வருகிறார். வசந்தபிரியாவின் அண்ணன் கஜேந்திரன் நாகப்பட்டினம் நீதிமன்றத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் வசந்தபிரியாவின் தந்தை மணிகண்டனின் அக்கா மகனான மகாதேவன் என்பவரும் வசந்தபிரியாவும் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இருவரின் காதலுக்கும் இரு வீட்டு பெற்றோரும் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் அவர்கள் காதல் தொடர்ந்து வந்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் மகாதேவனின் நடவடிக்கையில் வசந்தபிரியாவுக்கு மாற்றங்கள் தெரிய வந்தது. அவரது நடத்தையில் ஏற்பட்ட மாற்றங்கள் பிடிக்காததால் வசந்தபிரியா அவரை திருமணம் செய்ய மறுத்துள்ளார். சிறிது சிறிதாக பேசுவதையும் தவிர்க்க ஆரம்பித்துள்ளார். இதனையடுத்து இரு வீட்டாரும் சேர்ந்து ஒருமித்த முடிவாக திருமணம் வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். இதனால் கடும் ஆத்திரத்தில் இருந்து வந்தார் மகாதேவன். இந்நிலையில் வசந்தபிரியா வழக்கம் போல் திங்கட்கிழமை கல்லூரிக்கு சென்றுவிட்டு மதியம் வீடு திரும்பினார். அவரது பெற்றோர் மூத்த மகளின் வீட்டிற்கு சென்றிருந்ததால் வீட்டில் வசந்தபிரியா மட்டும் தனியாக இருந்துள்ளார். இதை அறிந்து கொண்ட மகாதேவன் மாலை வேளையில் வசந்தபிரியாவின் வீட்டிற்கு வந்துள்ளார். அங்கு தன்னை மீண்டும் காதலிக்க வேண்டுமென அந்த பெண்ணை வற்புறுத்தியிருக்கிறார். இதனால் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் எழுந்துள்ளது. ஒரு கட்டத்திற்கு மேல் ஆத்திரம் தலைக்கேறிய மகாதேவன் தான் தயாராக மறைத்து எடுத்து வந்திருந்த கத்தியை எடுத்து வசந்தபிரியாவின் கழுத்து, கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சரமாரியாக குத்தி உள்ளார். வலி தாங்க முடியாமல் அலறி துடித்த வசந்தபிரியா ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டிற்குள் இருந்து ஓடி வந்துள்ளார். ரத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்டு வந்த நிலையில் அவர்களை பார்த்த மகாதேவன் அங்கிருந்து தப்பி ஓடினார். இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்த வசந்தபிரியாவை மீட்ட அக்கம் பக்கத்தினர் திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தகவல் அறிந்து வந்த கோட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் தனியாக இருந்த கல்லூரி மாணவியை காதலன் கத்தியால் குத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.